நிலவிலிருந்து திரும்பிய விண்வெளி வீரர்கள் ஏன் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள்? மனிதர்கள் முதன்முறையாக வேறு ஒரு உலகமான நிலவுக்கு சென்று திரும்பியதால் விஞ்ஞானிகள் எந்தவித ஆபத்தையும் ஏற்படுத்த விரும்பவில்லை. அப்போலோ 11 விண்கலம் பசிபி பெருங்கடலில் பாதுகாப்பாக தரையிறங்கிய உடனே விண்வெளி வீரர்கள் நடமாடும் தனிமைப்படுத்தப்பட்ட ஆய்வகத்தில் மொபைல் குவாரண்டைன் ஃபெசிலிட்டி வைக்கப்பட்டனர். அவர்கள் விண்ணில் புறப்பட்ட தருணத்திலிருந்து மொத்தம் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். அந்த காலத்தில் மருத்துவர்கள் அவர்களின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்ததுடன் நிலவிலிருந்து கொண்டு வந்த பாறைகளையும் விரிவாக ஆய்வு செய்தனர். அப்போது நிலவில் நுண்ணுயிர்கள் இல்லை என்று உறுதியாக நிரூபிக்கப்படவில்லை. மிகவும் சிறிய அறியப்படாத நுண்ணுயிரி கூட பூமியின் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்ற அச்சம் இருந்தது. பல ஆய்வுகளுக்கு பிறகு நிலவில் உயிரினங்களோ அல்லது மனிதர்களுக்கு ஆபத்தான நோய் கிருமிகளோ இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இதன் பிறகும் இதே தனிமைப்படுத்தும் நடைமுறை அப்போலோ 12 மற்றும் அப்போலோ 14 விண்வெளி வீரர்களுக்கும் பின்பற்றப்பட்டது. அங்கும் எந்தவித உயிரியல் ஆபத்தும் கண்டறியப்படவில்லை. 1971ஆம் ஆண்டுக்குள் நிலவு உயிரியல் ரீதியாக செயலற்ற உலகம், பயோலாஜிக்கலி இன்ஆக்டிவ் என்று போதுமான ஆதாரங்கள் கிடைத்ததால் நாசா இந்த தனிமைப்படுத்தும் திட்டத்தை நிறுத்தியது. அதன் பிறகு நடைபெற்ற அப்போலோ பயணங்களில் இருந்து திரும்பிய விண்வெளி வீரர்கள் தனிமைப்படுத்தப்படாமல் நேரடியாக வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர்.